Hi guys, நாங்க தான் Tom and Jerry couples. இதுனா vlog அப்படினாலே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு தமிழ்ல பார்த்தாலே. ஆமா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான vlog தான். ஒரு இடத்துக்கு நாங்க போக போறோம். வீட்ல சாமிலாம் கும்பிட்டு பட்டையெல்லாம் போட்டு கொஞ்சம் லாங் மேல சாமி கும்பிட்டு வீட்ல இருந்து கிளம்பி இருக்கோம். ஆக்சுவலா 4 monthsக்கு முன்னாடி என்ன வந்து அந்த லுக்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டாமும் சரி நானும் சரி இன்னைக்கு மறுபடியும் அதே லுக்ல பார்க்க போறோம். அதுவும் அதே பிளேஸுக்கு போக போறோம். ஸோ நிறைய மெமரிஸ் அங்கே எங்களுக்கு இருக்குது. ஜெரி லுக்கை நான் பார்க்கணும் ரொம்ப வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணி நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து தான் ஜெரி லுக் என்னன்ட்டு நாங்கள் எதுக்காக போகிறோம் எங்கே போகிறோன்றத வந்து போகும்போது நம்ம பார்ப்போம். போகலாமா? ஓகே, வெயிட்டிங்காக இருக்குது நான் மறுபடியும் அப்படி பார்க்கறதுக்கு. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு நீங்கள் எலமெண்ட்டுக்கு. ஸோ கரெக்டாக அந்த பிளேஸ் தான் வந்துட்டு நாங்கள் ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்கை தான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் வெட்டிங் ஷூட்டை வந்து இங்கே பார்க்குறோம். உள்ளே இருக்கு ஞாபகம் இருக்குது. இந்த பிளேஸ்லாம் எங்களுக்கு இங்கே தான் வந்து எடுத்துருக்கோம். மேக்கப் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ கரெக்டாக இருக்கும் டைம். அவங்க இப்போ தான் வந்தாங்க, நாங்களாம் இப்போ தான் போகிறோம். போயிட்டு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு என்னோட மேக்கப் பாருங்கள். சரி போகலாமா? போகலாம். இதான் இந்த பிளேஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். போன வாட்டி ப்ரீ வெட்டிங் ஷூட் இந்த இடத்துல தான் நாங்கள் எடுத்தோம். எந்த இடம்னா எலமெண்ட் ஆன் ஈஸ்ட் கோஸ்ட். இங்கே தான் இந்த இடத்த எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் ஆஃப்டர் வெட்டிங் ஷூட்டை நாங்கள் இங்கே தான் இப்போ எடுக்க போகிறோம். மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க, உள்ளே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி சும்மா ஒரு விசிட்டை போடுவோமோன்ட்டு வந்தோம். காலையில் செம்ம இருட்டிகிட்டு இருந்தது. ஐயோ எனக்கு ஷூட்டே எடுக்க முடியாது போல் அப்படின்லாம் பயந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா கொஞ்சம் சன்னியாக சூப்பராக இருக்குது. ஓகே, பல மாதம் கழித்து நாங்கள் மறுபடியும் இதே இடத்துக்கு வரோம். எப்படி சொல்லலாம், போன வாட்டி வந்து பரபரப்பாக பண்ணோம். இந்த வாட்டி வந்து பார்த்து பண்ணணும், ஃப்ரீயாக பண்ணலான்னு இருக்கோம். போகிறோம், வெயிட் பண்ணி பாருங்கள் அது என்னென்ன லுக்குன்னு சொல்லிட்டு. உங்கள் பேர் பேக்ரவுண்ட் பார்த்தா எவ்வளோ லுக்கு செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு செட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க இவங்க. உங்களுக்கும் வேணும்னா நாங்கள் இவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இத்தனை ஹவருக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, மெட்டர்னிட்டி ஷூட்டு எல்லாமே இருக்குது. நம்ம உள்ளே போக போக பார்ப்போம் என்னென்ன இடம் இருக்குது, என்னென்ன எப்படிலாம் செட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஓகே, மேக்கப் ஆர்டிஸ்ட் வெயிட் பண்ணி போறியா? நான் போகிறேன். போய் கம் பேக். ஓகேவா? நான் போய் ஜெரி பிஸியாக இருப்பீங்களோ? சரி ஓகே, ஜெரியோட லுக் எப்படின்னு நானும் பார்க்க போகிறேன். வெயிட்டிங்கில் இருக்கேன், நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். போகலாமா? வாங்க போகலாம். ஜெரி வந்து உள்ளே போயிட்டாங்க நினைக்கிறேன். மேக்கப் அடிச்சு கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் எடுத்துருந்தோம். வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. நிறைய பேர் வந்து நீங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணணும் ஆசைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். அவங்க விசிட் பண்ணி நீங்கள் வந்து ஷூட் பண்ணுங்கள். சரி ஓகே, ரொம்ப நாள் பேச உங்களுக்கு போர் வச்சிடும். நம்ம போய்ட்டு ஜெரி என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்போமா? அங்கே உள்ளே போய் பார்ப்போம். வந்து மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. ஜெரி லுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி இருக்கேன்? எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இது டிஃப்ரெண்ட் லுக்கு தான். மேக்கப்லேயே வந்துட்டு எத்தனை பண்ணி மேக்கப் ஷூட் பண்ணியிருக்கோம்? இது ஒரு 5th டைமாக இருக்கலாம். 5th டைமாக இருக்கும். ஸோ இது 5th பார்க்கும்போது கொஞ்சம் பக்காவாக இருக்குது. என்ன சொல்கிறேன், இன்னும் கேமரா லுக்கெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். கேமரா லுக்கில் நல்லாயிருக்கும். இன்னும் சன்னு இல்லை இப்போது. சரி ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஷூட்டு. ஸோ அதனால் வந்து பிளாக் எடுத்து கம்மி பண்ணுறேன். ஷூட்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு மானிட்டேஷன் கொண்டு போகிறோம். சரி போகலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லபடியாக போயிட்டு இருந்தது. எனக்கு இந்த மேக்கப் லுக் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப மெச்சூர்டாக ஒரு பெரிய பொண்ணு மாதிரி இந்த மேக்கப்பில் நான் தெரிஞ்சேன். நாங்கள் வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருந்தோம். அகெயின் இந்த இடத்த ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பாட் அவ்வளோ இருந்தது. எங்களால் அன்றைக்கி 1 டேயில் கவர் பண்ண முடியல. சரி இன்னொரு டேயில் வந்து கவர் பண்ணலான்னு தான் நாங்கள் இங்கே வந்துருக்கோம். நாங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். பட் இன்னும் அந்த ஃபோட்டோஸ்லாம் கிடைக்கல. கிடச்சக்கப்புறம் நாங்கள் அதை அப்லோட் பண்ணுறோம். அந்த ஷூட்டில் சில பல பிரச்சனைகள்லாம் இருந்தது. எங்களுக்கு ஏற்ற மாதிரி கேமரா ஆங்கிள்ஸ், வீடியோஸ் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. ஓகே, கிடச்சதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். நிறைய வீடியோஸ் நாங்கள் எடுக்கல, கம்மியாக தான் எடுத்தோம். அங்கே என்ன ஒரு வருத்தம்னா இந்த மாதிரி ஒரு மேக்கப்பை கவர் பண்ண முடியலையா, அழகாக கவர் பண்ண முடியலையன்ட்டு ஒரு ஃபீல் தான். ஏன்னா கம்மியாக தான் எடுத்தனால நாங்கள் வந்து நிறைய எடுக்கணும் அப்படின்லாம் பிளான் பண்ணி போயிருந்தோம். அந்த மாதிரி எடுக்க முடியல. ஓகே, நெக்ஸ்ட் டைமில் நெக்ஸ்ட்டு ஷூட்டில் இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு மனசை தேதி அங்கேருந்து கிளம்பி வந்தோம். லைட்டே போக மாட்டேங்கிறா.
இப்படியாடா இல்லைன்னா டக்குன்னு வர நீ எந்த கூட இல்லை சாரி வெயிட் போட்டியா எனக்கு அகைன் இந்த மேக்கப் லுக்கில் என்னை பார்க்கும்போது எங்களோட மேரேஜ் டேஸ் தான் ஞாபகம் வந்தது. அப்போ எவ்வளோ பரபரப்பாக இல்லாமல் போயிட்டு இருந்தது. எங்களால் அதை ஃபீல் கூட பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீலு. பட் அதெல்லாம் கிடைக்காத தருணம், மறுபடியும் என்ஜாய் கூட பண்ண முடியாது அதை நினச்சி. பட் இருந்தாலும் இது எங்களுக்கு பெஸ்ட்டு மூமெண்ட். உங்களுக்கு என்னோடய மேக்கப் லுக் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் 2 லுக் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் லுக் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. ஷூட் ரொம்ப போயிட்டே இருந்துச்சு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெரியோட எக்ஸ்பிரேஷன் நிறைய விஷயம்லாம் பார்த்துருப்பீங்க. ஜெரி உண்மையிலே சொல்லட்டுமா, ரொம்ப அழகாக இருக்குது. இது டிஃப்ரெண்ட் லுக் இருக்குது உண்மையிலே. சரி, இவ்வளோ நாள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மேக்கப் பண்ணியிருக்கியா? இது வந்து இந்த மூக்கத்திக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக் இருக்குது. ஸோ எங்களால் கொஞ்சம் சின்ன சின்ன ஷூட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அப்படியே லைனாக வந்துனே இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒரு லுக் போட போகிறோம், அந்த லுக்கில் என்ன பார்க்கலாம் வாங்க போகலாம். ஓகே, ஒரு வழியாக வந்து நெக்ஸ்ட் லுக்கில் வந்துட்டு நான் கிளம்பிட்டேங்க. ஏன்னா பசங்க நிறைய டப்புன்னு கிளம்பிட்டு தான். ஜெரி வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் லேஸாக பட்டிட்டிங் பண்ணிட்டு ஆக்சுவலி கொஞ்சம் மாற்றிட்டு இப்போ வர லுக்கில் எப்படி இருக்குன்ட்டு அதுவும் பாருங்கள். எனக்கு அந்த லுக்கு என்னன்னு தெரியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லுக்கு வரும்போது நீங்களே பாருங்கள். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட்டு ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது ஃபுல்லாக. இப்போ நைட் ஷூட் தான் ஃபுல்லாகவே. எப்படி இதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஜெரி வரட்டும், அப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம கேமரா மேலே என்ன பண்ணிட்டாங்க பார்த்துக்கலாம் அப்படின்லாம். எனக்கு இந்த மேக்கப் லுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னை விட டாமுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 2 லுக்கில் எனக்கு எது அழகாக இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்கப் ஆர்டிஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு வழியாக ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. தூங்கி எழுந்தாச்சுங்க. என்ன நிறைய மூமெண்ட்ஸ் நடந்துருக்கும் இடத்துல உங்களுக்கு. அது பக்கம் 100 பக்கம் வரும். ஒரு டென்ஷன் மூமெண்ட்ஸும் நடந்துச்சு லேஸ். அதில் இன்னும் தெரியுமா, அதான் மைக் போயிடுச்சு. நாங்கள் ஆசையாக வாங்கினோம் மைக்கு. அது ஒரு மைக் வந்து ஒர்க்காக போயிடுச்சு. அது எப்போ எங்களுக்கு தெரியும்னா ஷூட் போய் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். மைக் ஒர்க்காகவே நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு மைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை ரிட்டர்ன் கொடுக்கலான்னு போகிறோம். வாங்கி முடிஞ்சு போய் 2 வாரத்தாங்க யூஸ் பண்ணியிருப்போமே, அப்படியே போயிடுச்சு. சரி ஓகே, அதெல்லாம் ஷூட் தொடர்ந்து கண்டினியூ பண்ணவும் முடியல. அது இல்லாமல் அங்கே ஷூட் பிஸியாகவும் ஜெரி ரொம்ப பிஸியாகவே இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஷூட் நல்லபடியாக போச்சு. எலமெண்ட் நெக்ஸ்ட் கோஸ்ட் எங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. கூப்பிட்ட உடனே வாங்க நல்லா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போய் பண்ணோம். உங்களுக்கு அந்த மாதிரி எதனா ஷூட்ஸ் பண்ணணும், எந்த ஷூட்னாலும் பண்ணணும்னா நான் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி போங்க. ஏன்னா ஆல்ரெடி ப்ரீ வெட்டிங் ஷூட்லேயே கேட்டிருந்தாங்க எங்கே இதை எடுத்தீங்க அப்படின்ட்டு. எலமெண்ட் நெக்ஸ்ட் கோஸ்ட்டில் தான் எடுத்தோம். நான் அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன்.